வணக்கம். தோட்டம் தொழிலாளர்களுடைய பஞ்சப்படியில் அரை நூற்றாண்டுகளாக தொடரும் வஞ்சனை. இது குறித்தான செய்திகளை இன்று பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவதில் 50 ஆண்டுகளாக நடந்து வரும் மோசடிக்கான தகவல்களை மூணாறு பள்ளிவாசல் எஸ்டேட் கரீம் இப்ராஹிம் அவர்களால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கிடைத்த தகவல்களை பகிர்கின்றோம். தேயிலை தோட்ட தொழிலாளிகள் உங்க பஞ்சப்படி நிச்சயித்த முறையை கேட்டீங்க இல்லையாச்சுன்னா ரொம்ப கொடுமனால கொடுமன் சொல்லலாம். 1990 இந்த பஞ்சப்படி நிச்சயித்தது 8 பைசாலேருந்து குறைச்சி 4.5 பைசா. 1990 வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது 4.5 பைசா. அந்த 4.5 பைசாலிருந்து அடுத்து அவங்க நிச்சயித்தது 5 பைசாவா. 1975 முதல் 76 நிச்சயம் செய்த பஞ்சப்படி தொகை 8 பைசா. ஆனால் தோட்டம் தொழிலாளிகளுக்கு 1990 வரை கிடைத்த பஞ்சப்படி 4.5 பைசா. 1990 நிச்சயம் செய்த பஞ்சப்படி 5 பைசா. 2015 நிச்சயம் செய்த பஞ்சப்படி 7 பைசா. 2025 ஆண்டு வரை கிடைப்பதும் 7 பைசா பஞ்சப்படி. 1975 முதல் 76 நிச்சயம் செய்த பஞ்சப்படி கூட தோட்டம் தொழிலாளிகளுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. 76 பிரிவுகளுக்கு எப்படி பஞ்சப்படி கொடுக்குறீங்களோ அந்த பஞ்சப்படி எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் தரணும் அவசியம் இல்லை. கேரளத்தில் வேலை செய்த தோட்டம் தொழிலாளிகளுக்கு அந்த 1948 மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதாவது குறைந்தபட்ச ஊதியத்தின் படி நிர்ணயிக்கப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ள அந்த பஞ்சப்படியை எங்களுக்கு தர வேண்டும். இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்ச ஊதியத்தின் கீழ் உள்ள 86 பிரிவுகளுக்கு டிஏ கிடைத்த விதம் இப்படி. 1998 முதல் 1999 100 என்ற பேசிக் அடிப்படையில் நிச்சயித்த பஞ்சப்படி தொழிலாளிகளுக்கு ₹1 என்றும், டிரைவர், சூப்பர்வைசர், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் கேட்டகரி தொழிலாளிகளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 26 என்றும் நிச்சயித்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கவும் செய்தது. 2015 தொழிலாளிகளுக்கு 165 பாயிண்ட்டுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ₹2.30 என்றும், டிரைவர், சூப்பர்வைசர், ஸ்பெஷல் கேட்டகரி தொழிலாளிகளுக்கு 165க்கு மேல் உயரும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ₹60 என்றும் நிச்சயித்தது. அதன் அடிப்படையில் இன்று வரை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் தோட்ட தொழிலாளிகளுக்கு 1975 முதல் 76 நிச்சயம் செய்த 8 பைசா பஞ்சப்படி கூட இதுவரை கிடைக்கவில்லை. தோட்ட தொழிலாளிகளுக்கு இப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருப்பது வெறும் 7 பைசா. இதன் மூலம் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் நஷ்டப்படுவது ஒரு நாளைக்கு ₹87.40. ₹1980 டிரைவர், சூப்பர்வைசர், ஸ்பெஷல் கேட்டகரி தொழிலாளிகளுக்கும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கும் துச்சமான தொகையே கிடைக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதும் குறைந்தபட்ச ஊதிய சட்டமீறலும் மனித உரிமை மீறலும் ஆகும். 1976 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ₹3.11. இன்று மூணாறில் பெட்ரோலின் விலை ₹107.47 ஆகும். நாம் தினம் தினம் உபயோகிக்கும் 343 பொருட்களுக்கு 1 பைசா கூட விலையில் உயர்வு உண்டாகவில்லை என்று அடிப்படையில் தீர்மானம் எடுப்பது அரசு அங்கீகாரம் இல்லாத கமிட்டியான PLC கமிட்டி ஆகும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் செய்யும் கமிட்டி நிச்சயித்த எல்லா 86 பிரிவுகளிலும் அவர்களுக்கு நாம் தினம் தினம் உபயோகிக்கும் பொருட்களின் விலை உயர்வுக்கு ஏற்ற பஞ்சப்படி கூடிக்கொண்டே இருக்கிறது. நம் தோட்டம் தொழிலாளிகளுக்கு மட்டும் 1975 முதல் 76 நிச்சயம் செய்த 8 பைசா, 2023 முதல் 25 நிச்சயம் செய்த 7 பைசா. இவை அனைத்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் எனும் கவர்மெண்ட் ஆர்டரிலும் உள்ள தகவல்கள் ஆகும். இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் மனு அளித்திருந்தோம். அந்த மனுவை இந்திய ஜனாதிபதி அவர்கள் மதிப்பிற்குரிய சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி கொடுத்தார். அந்த சீஃப் செக்ரட்டரி அதை மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டுக்கும் லேபர் கமிஷனுக்கும் அனுப்பி கொடுத்திருந்தார். லேபர் கமிஷனர் 15/5/2024 கூடின PLC லேபர் கமிட்டியில் கூட்டத்தில் அந்த ரிப்போர்ட் சமர்ப்பித்தார். அந்த ரிப்போர்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு, தோட்டத்தில் வேலை செய்யும் தோட்டம் தொழிலாளிகளுக்கு 2011-12 என்ற அந்த கணக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு ₹1.41 அருகதை இருக்கிறது என்று ரிப்போர்ட் சமர்ப்பித்தார். அந்த ரிப்போர்ட் சமர்ப்பித்ததின் அடிப்படையில் அவர்கள் சர்ச்சை நடத்தினாங்க. அந்த சர்ச்சையில் எல்லா ட்ரேட் யூனியன்களும் ஒட்டு மொத்தமாக சொல்லியிருக்குது ₹1.41
கொடுத்தால் தொழிலாளிகளுக்கு பயங்கரமாக நஷ்டம் ஏற்படும். அதனால் அவர்களுக்கு 7 பைசா கொடுத்தால் போதும் என்று எல்லா ட்ரேட் யூனியனும் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ரிட்டையர்ட் ஜட்ஜி கமால் பாஷா சார் மூணாறில் வச்சு நடந்த பஞ்சப்படி விளக்க உரை கூட்டத்தில், அதாவது இந்த கூட்டத்தில் வச்சு அவர் இந்த தெளிவாக அதை சொன்னார். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது தொழிலாளிகளுக்கு இப்போ கிடைக்கிறதுலேருந்து பகுதி 55% பைசா மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி லேபர் கமிஷன் ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக இவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்கன்னா, தொழிலாளிகளுக்கு இதனால் பயங்கர நஷ்டம் ஏற்படும். 7 பைசா கிடைச்சா தொழிலாளிகளுக்கு பயங்கரமான லாபம் ஏற்படும். மத்திய தொழில் அமைச்சர் 2024 இந்த விஷயத்தில் பயங்கரமான முறைகேடு நடந்துள்ளது என்று லேபர் கமிஷனுக்கு கொடுத்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஷயம் கேரள அரசாங்கத்தில் கீழ் வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தோட்டம் தொழிலாளர்களின் பஞ்சப்படி முறைப்படியாக கிடைக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளார். மூணார் KL 60 நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி. நன்றி.